மக்களவை தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டத்தில் திட்டவட்டம். காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 2024ஆம் ஆண்டு வரும் மக்களவை தேர்தல் முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கழக தொண்டர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஓபிஎஸ் அணி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் ஆர்.பி. ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் குணசேகரன், மாவட்ட கழக அவைய தலைவர் ரங்கநாதன், மாவட்ட கழக பொருளாளர் வஜ்ரவேலு, இணை செயலாளர் கோமலா, எழிலரசன், துணை செயலாளர் சகுந்தலா, கோபால் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். காஞ்சிபுரம் தொகுதி கழக அமைப்பாளர் ஜெயசித்ரா, மாநகர கழக செயலாளர் பழனி, கோகுல் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள். கழக அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன், சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான ஓ. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், கழக துணை ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஜே.சி.டி. பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் முத்தியால்பேட்டை தொடக்க மேலாண்மை கூட்டுறவு துணைத் தலைவரும் கழக வழக்கறிஞருமான ஆர்.வி. உதயன் நன்றிகளை தெரிவித்தார். அந்த திருப்புமுனை ஏற்படுத்துகிற கரங்கள் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் கரங்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை அம்மா இவர்களுடைய நல்லாசியோடு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எனக்கு முன்னால் பல நல்ல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காகவே வாழ்ந்தவர். நம் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த 30 தலைவர் அன்பு அறிவு ஆட்சி ஆகிய உலகை உருகிய ஒரே தலைவர் நம்முடைய இதய